ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம ஹாப்பி கிச்சன்ஸில் நல்லா சாஃப்ட் அண்ட் புசுன்னு பூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பூரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். கோதுமை மாவு 1/4 கிலோ, உப்பு 1 ஸ்பூன், தண்ணி தேவையான அளவு, கொஞ்சம் ஆயில். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 250 கிராம் பூரி மாவு ஆட் பண்ணிடலாம். இதில் ஒரு 14 to 15 பூரி நம்மளுக்கு வரும். 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா கலக்குங்க. எடுத்த உடனே தண்ணி வந்து ஜாஸ்தியாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம பிசையும் போது தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் பிசைஞ்சு விடுங்க. நல்லா உருட்டி மாவை வந்து சாஃப்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பூரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும். நம்ம கைக்கே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான எக்ஸசைஸ் தான் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பூரி மாவு சப்பாத்தி மாவு தேய்க்கிறதெல்லாம் நல்லா இந்த மாதிரி உருட்டி பரட்டி எடுத்துருங்க. மாவு வந்து நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிடணும். ஃபுல்லாக அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிகிட்டே இருக்கணும் மாவு. அவ்வளோதான். இதை தேய்ச்சிட்டு நல்லா ஒரு பதத்தில் ஆயில் ஊற்றி வச்சிடலாம். பூரி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் விடக்கூடாது உருட்டி வச்சுட்டு. ஸோ அடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா உருட்ட ஆரம்பிங்க. எங்கள் வீட்டு குட்டி மாஸ்டர் இன்றைக்கி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சைடில் எப்படி கைவிடுறாரு பாருங்கள். சீரியஸ்லி குட்டீஸ் வச்சுட்டு மாவு பிசைஞ்சிங்கன்னா இட் வில் பி கிரேட் ஃபன்னுங்க. நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பால் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 14 பூரி ஆகிற மாதிரி நான் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம உருண்டையை இந்த மாதிரி நைஸாக தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ங்க. இந்த கிரானைட் கல் பார்த்திங்கன்னா 20 இயர்ஸாக எங்கள் வீட்டில் இருக்குது. நாங்கள் யூஸ்வலாக பூரி சப்பாத்தி எல்லாமே இதில் தான் தேய்ப்போம். நீங்களும் வீடு ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி பூரி கல் தேய்க்கிறதுக்காக கிரானைட் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பூரி ஷேப் கரெக்டாக வரலைங்க போது இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன சம்பளம் மூடி அந்த மாதிரி வச்சு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 14 உருண்டையும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், பூரிக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாதிரி மாவு ரொம்ப லேஸாக தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் பூரி நல்லா புசுன்னு வரும். அடுத்து ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. அதில் பூரி உள்ளே போட்டு வெளியில் மறந்து வர அளவுக்கு நல்லா ஆயில் ஊற்றிட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்ச மாவை உள்ளே போட்டிங்கன்னா வாவ் எப்படி வருது பார்த்திங்களா பூரி நல்லா புசுன்னு. அவ்வளோதான். அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பூரி ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே ஆயிலை நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்தோன்னா நம்மளோட சுவையான பூரி ரெடி. இதுக்கு தேவையான மசாலாவோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி பூரி வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம ஹாப்பி கிச்சன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.